வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பிபிடிசி. இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து மல்டி டைமென்ஷனல் பிஸ்னஸ் தான் இவங்களோட பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து முக்கியமாக இவங்களுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா டீ பிளான்டேஷன், ஆட்டோ எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் ரியல் எஸ்டேட். இது வந்து ரொம்ப கீ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. இது வந்து அவங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸையும் கொடுக்குது. குளோபல் லெவலில் இவங்களுக்கான இது இருக்குது. 29 கம்பெனிஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. லீடிங் ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறாங்க. 29 கண்ட்ரீஸில் ப்ரெசன்ஸ் இருக்குது. இது இன்கார்பரேட் ஆனது பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. 1863லேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து இந்தியா பிஸ்னஸில் வந்து என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிளான்டேஷன்ஸ், ஃபுட்ஸ், டெக்ஸ்டைல்ஸு, கெமிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு லைட்டிங் அண்ட் இன்ஜினியரிங், ஹெல்த் கேர், ரியல் எஸ்டேட், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய பிஸ்னஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று இல்லாட்டி ஒன்று பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான கம்பெனியோட அனாலிசிஸ் நம்ம பார்க்குறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 3500 அப்படின்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1897ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மாத்திரம் அந்த நம்ம வீடியோ பண்ணக்கூடிய காலத்தில் மாத்திரம் ₹69 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 3.70 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.86. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது பை ஜோன் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு இது ROC 35 எடுக்கிறாங்க, ROE 19க்கு மேலே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் ரிட்டர்ன் வந்து ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிஇயோட க்ரோத் பார்த்தோம்னா 2.2 வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது, நெகட்டிவ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால மேலே கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது -4. அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ ரேஷியோங்கிறது -4.1 அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர் நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் வந்து 1.16 அப்படிங்கும்போது ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்ப்போம். ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஹெல்த் கேரில் வந்து 90% ரெவென்யூ வருது, ப்ராஃபிட் 94% அதில் தான் கொடுக்குது. அதுக்கு அடுத்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர்னா ஆட்டோ ஆசிலரி ரெவென்யூ வந்து 6% கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா 4.3% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அது கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்கு. ஆனால் குவார்ட்டர்லின்னு வரும்போது பார்த்தோம்னாக்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் 82% வந்து ரெவென்யூவாகவும் 95% வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்குது. ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இது வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ சீசனுக்கு என்ன இருக்கோ அது டாமினன்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது எந்தெந்த குவார்ட்டரில் டாமினன்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 4.4% குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ இது நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 240 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1 கோடி ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸோட லெவல் 0.1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே இபிஎஸோட டிடிஎம் லெவல் 162ன்னு வந்திருக்கு. 162ங்கிறது போன குவார்ட்டரை காட்டிலும் ₹1 கம்மியாக எடுத்திருக்கிறாங்க. 1.6 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம சொல்ல முடியல. ஆனால் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு போன குவார்ட்டர் வரைக்குமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தவே இந்த குவார்ட்டரில் ₹1.60 ஸ்லிப் ஆகிருக்கிறா. இது ஸ்லிப்பா இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதான்னு பார்க்கணும். டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதுன்னா கீழே வந்து சப்போர்ட் அது கரெக்ஷன் வந்து நிறைய லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸும் எஃப்ஐஎஸ் 2 பேருமே 0.03% குறைச்சி வச்சிருக்கிறாங்க.
இதில் நமக்கு வந்து எம்எஃப் உடைய ஹோல்டிங் இந்த சேஞ்சஸ்க்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் ஓவராலாக 0.4% இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 10.7 இருக்கு. எஃப்ஐஎஸ் ஓட ஹோல்டிங் 9.3 இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸும் இதில் கொஞ்சம் ஹெவியாக தான் இவங்க வந்து ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதாவது அவங்க ஹோல்டிங் ஹெவியாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 10% நெருக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே இதுக்கு அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்கங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 896ன்னு வருது. இந்த புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஃபேர் ப்ரைஸ் 1807, கரண்ட் ப்ரைஸ் 1902. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.05ன்னு வருது. ஸோ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு 1.5 வரைக்கும் க்ரோத் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்டாக் தான். 1.25 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சப்போஸ் அவன் வந்து 1.25 வரைக்கும் க்ரோத் ஆகிறான்னா 2259, 1.5 வரைக்கும் போகிறான்னா 2700 அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து 2250 மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா 2259 டு 2711 அப்படிங்கிற லெவலில் காட்டிக்கிட்டு இருக்கு. கீழே சப்போஸ் இவன் வந்து 0.75, அதாவது 1க்கு கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் 0.75 இருந்தால் 1355 அப்படிங்கிற லெவல் கிடைக்கிது. ஸோ 1355லேருந்து 2711ங்கிற ரேஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கிதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 161.9ன்னு வருது. அதை ஆவரேஜ் பண்ணும்போது 40.8, இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா 48.06. ஸோ அதை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. எஸ்டிமேஷனை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த குவார்ட்டரில் இந்த வருஷத்தில் 2 குவார்ட்டருமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி இப்போ வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டர்ன் ஆகலை. அதனால அவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய பாட்டம் பேலன்ஸ் பண்ணலாம். சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் கொண்டு போனாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இன்னும் இவன் வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளேயே வரலேங்கிறது தான் நம்மளுடைய இதிலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்மளுடைய கால்குலேஷனோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஜோனுக்குள்ளே எப்போ வருவான்னா 2100 கடக்கும்போது உள்ளதான், அப்போ தான் அவன் வந்து அந்த ஜோனுக்குள்ளேயே வரான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ரேஞ்சை நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது S4, S3, S2 மார்க் பண்ணியிருக்கிறோம். S4ங்கிறது 1307லேருந்து 1365, S4 S3யோட மிட் பாயிண்ட்டு 1532, S3 1699லேருந்து 1769, S2ங்கிறது 2164லேருந்து 2245. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம். இவன் இந்த குவார்ட்டருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சிருக்கிறான். உடைக்கிறவே S2க்கு மேலே போகாமல் S2வோட பாட்டம் கொஞ்சம் முன்னாடியோட சரக்குன்னு அப்படியே கீழே பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியான ஒன்று கீழே அப்படியே உள்ளே இறங்கியிருக்கிறான். இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ இன்னும் கீழே கட் பண்ணலை. அப்படி கட் பண்ணினா அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது 1532 மிட் பாயிண்ட் இருக்குது. அதாவது S3 S4ஓட மிட் பாயிண்ட்டு அது கீழே உடைச்சாருனாக்க 1307லேருந்து 1365. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இப்போ இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா இந்த S2 வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் 1.25 வருது. 1.5 அப்படிங்கிறது 2711. சப்போஸ் அடுத்த குவார்ட்டர்லேருந்து உங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேலே S2-வை உடைக்கும் போது 1.5 ஆன 2711 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் பெட்டராக வந்துச்சுனாக்க இந்த ப்ரைஸே கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறது அடுத்த குவார்ட்டரில் பார்ப்போம். மோஸ்ட்லி இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த குவார்ட்டருக்கும் இதே மாதிரி 30-35ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துகிட்டு இருந்தோம்னாக்க இது வந்து கீழே வந்து கரெக்ஷனல் லீட் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.